இந்த கொஷின் பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் 6 ஆண்கள் மற்றும் 2 பெண்களின் மொத்த சம்பளம் 46,000. மேலும் பெண்களின் சம்பளம் ஆண்களை விட 1000 ரூபாய் அதிகம் எனில் பெண் ஒருவரின் சம்பளம் என்ன? அதாவது ஒரு நிறுவனத்தில் வந்து 6 ஆண்களும் 2 பெண்களும் வந்து வேலை செய்கிறாங்க. இவங்களோட மொத்த சம்பளமே பார்த்தீங்கன்னா 46,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பெண்களின் சம்பளம் வந்து ஆண்களை விட 1000 ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆண்களோட சம்பளம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க. ஆண்களின் சம்பளம் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இப்போது பெண்களின் சம்பளம் அதாவது ஆண்கள் வந்து எக்ஸ் சம்பளம் பெற்றாங்கன்னா பெண்கள் வந்து அதை விட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பெறுவாங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1000. இப்போ வந்து 6 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது 6 ஆண்கள் ப்ளஸ் 2 பெண்கள், இவங்களோட மொத்த சம்பளம் தான் பார்த்தீங்கன்னா 46,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 6 ஆண்கள் வந்து ஆண்களுக்கு பதிலாக எக்ஸ் சம்பளம் போட்டிருக்கோம், 6x ப்ளஸ் 2 பெண்கள், அதாவது பெண்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 2, இங்கே 2 இருக்குது. பெண்களோட சம்பளம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1000 போட்டுங்க, ஈக்குவல் டு 46,000. இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 6x ப்ளஸ் இது 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2x ப்ளஸ் 2000 ஈக்குவல் டு 46,000. இப்போ வந்து 6xையும் 2xையும் சேர்த்திங்கன்னா 8x. இந்த 2000 வந்து என்னென்னு நினைப்பீங்கன்னா -2000 ஆகிடும். 46,000 மைனஸ் 2000. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே 44,000 இருக்குங்களா, இதோட பை 8. இதை அடித்து போடுங்க. 4 2 8, 2 2 4, 2 2 4, 22,000. இதை 4ஆல் அடிங்க. அதாவது 4ஆல் அடிச்சிங்கன்னா 5 4 20, 5 4 20, மிச்சம் 2 இருக்கும். மறுபடியும் இங்கே 2, இங்கே 0, 5 4 20, மீதி 00 இருக்கும். 00 அப்படியே போட்டுங்க. அதாவது எக்ஸோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 5,500 ரூபா. ஆனால் அவங்க கேட்டது வந்து பெண் ஒருவரின் சம்பளம் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்னா நம்ம ஆண்களோட சம்பளம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 5,500 ப்ளஸ் 1000 விடை பார்த்திங்கன்னா 6,500. பெண் ஒருவரின் சம்பளம்னு பார்த்திங்கன்னா 6,500. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.